அனைவருக்கும் வணக்கம். இந்த கார்ப்பரேட் திருடர்கள் எங்களிடமிருந்து திருடிய பணத்தை எந்த வழியிலாவது எங்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பித் தர வேண்டும் என்று நான் எல்லா மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கார்ப்பரேட் திருடர்கள் மேல் தலையெடுக்காத அளவிற்கு அவர்களை தட்டி முடக்க வேண்டும். அவர்கள் இனி அரசாங்க வேலையிலோ அல்லது எந்த ஒரு அலுவலகத்திலோ அவர்கள் வேலை செய்யக்கூடாது. அப்படி அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அவர்களை நன்றாக முடக்கி அவர்களை பிளாக் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து நாட்டினரும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒரு ப்ரொஃபஸர் என்ற முறையிலே நான் இதை பிரகடனப்படுத்துகின்றேன். இனி எந்த ஒரு நாயும் இந்தியாவை அழித்து விடலாம், இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றி பிழைத்து விடலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு கட்சியிலே சேர்ந்து கொண்டு ஆட்சியை பிடித்து கொள்ளலாம், அதிகாரத்தை பிடித்து கொள்ளலாம், நாட்டை தவறாக வழிநடத்தலாம் என்று நினைக்கக்கூடாது. அப்படி யாராவது நினைப்பதாக இருந்தால் அவர்களை உடனே மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய நாடு ஒன்றும் ஏமாந்த நாடு இல்லை, நல்ல நாடு. தன்னை நம்பி வந்தவர்களை, நாடி வந்தவர்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நாடு. வாழ்ந்துவிட்டு போகட்டுமே என்று நாம் விட்டால் இவர்கள் நம் தலைமையில் ஏறி உட்கார்ந்து நம்மை அழிக்க பார்க்கிறார்கள். நல்லது கழிவு காலம் வரும்பொழுது தர்மம் தாங்காது, உலகம் தாங்காது, உலகம் அழிந்துவிடும். அதனால் உலகத்தை தாங்கும் தர்மத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். தீயவர்கள் இந்த நாட்டை பிடித்து கொள்ளாத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தீய சக்தியும் இந்த நாட்டை அடக்கி ஆண்டு விடலாம் என்று நினைக்கக்கூடாது. பிரிட்டிஷ்காரர்கள் மீது பழி போடாதீர்கள். பிரிட்டிஷ்காரர்கள் நமது நண்பர்கள் தான், மகாவிஷ்ணுவின் சொரூபம் தான் அவர்கள். பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாம் தர்மத்துக்காக தான் அவர்களும் போராடுகிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷக்கிருமிகள் எல்லாவற்றையும் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு நமது நாட்டை சூறையாடுவதற்காக போட்ட திட்டம்தான் இந்த விடுதலை போராட்டம் எல்லாம். அதனால் மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களாட்சி, மக்கள் தான் ஆள வேண்டும். நான் மக்களிடம் இதை ஒரு ரெக்வஸ்டாக வைக்கின்றேன். எப்பொழுதும் தீய சக்திக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள். அவன் என்ன தான் உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணாலும் அதை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நாட்டை, தர்மத்தை, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு குடிமகனிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.